Welcome to SK Hindi Vidyalaya. வெல்கம் டு எஸ்கே இந்தி வித்யாலயா. நாம் இன்னைக்கு மத்தியமா செகண்ட் பேப்பர் 2026 பிப்ரவரிக்கு வரக்கூடிய முக்கியமான 90% எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஸையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, செகண்டாக வரக்கூடிய விஸ்வாமித்ர கா யக்ஞ செகண்ட் பேப்பரில் பரத் மிலாப் என்ற தலைப்பில் செகண்டாக இருக்கும். விஸ்வாமித்ர கா யக்ஞ பேஜ் நம்பர் 88 இருக்கும். விஸ்வாமித்ர கா யக்ஞ பாட்கா ஷாராம்ஸ் லிக்கியே 3 எஸ்ஸே கொடுத்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. 1க்கு 10 மார்க். இதில் விஸ்வாமித்ர படே தபஸ்வி அவர் குரோதித்தே. அவர் என்ன, படே தபஸ்வி பெரிய சேஜ் முனிவர் ஞானி. அதே நேரத்தில் குரோதினா ரொம்ப கோவப்படக்கூடவர், அதாவது ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவம் வந்துடும். சப் லோக் உன்சே டர்தே தே, எல்லா மக்களும் அவரை பார்த்து பயந்தாங்க. ஏக் தின் வே தசரத் கே தர்பார் மே ஆயே. ஏக் தின் ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, தசரத மகாராஜாவோட அரண்மனை வாயிலுக்கு வரார். வந்து பேசுறாரு. அவர் போலே மை பகுத் படா யக்ஞ கர் ரஹாவும், நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய யாகம் ஒன்று செய்ய போறேன். ராட்சச ஆக்க யக்ஞக்கோ பிகட்டேத்தே, அசுரர்கள் அரக்கர்கள் ராட்சசர்கள் வந்து யாகத்தை என்ன செய்யறாங்க, ஸ்பாயில் பண்ணிடுறாங்க, வீணாக்கிறாங்க. யக்ஞக்கி ரக்ஷா கேலியே ராம் அவர் லக்ஷ்மண்கோ மேரே சாத் பேஜியே. மகாராஜா கிட்ட கேட்குறாரு, அந்த யாகத்தை பாதுகாப்பதற்காக ராமரையும் லக்ஷ்மணையும் என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தசரரை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்குறார். விஸ்வாமித்ரக்கு பாத் சுன்கர், அவர் சொன்னதை கேட்ட உடனே ராஜா தசரத் கபரானா பயப்படுறாரு. ராம் और लक्ष्मण को उनके साथ बेचने தசரத் தயார் நகித்தே. முனிவரை எதிர்த்து பேசவும் முடியாது, அதே நேரத்தில் இவங்க சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, எப்படி அவர் கூட அனுப்பத்துக்கு அவர் ரெடியா இல்லை. தயார்னா நாட் ரெடி. லேக்கின் குரு வசிஷ்டக்கு கக்னே பர், ஆனால் அவருடைய குருவான வசிஷ்டர் சொன்ன பிறகு தசரத் ராம் और लक्ष्मण को विश्वामित्र के साथ भेजने राजी हुईனா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார், ஒத்துக்கிறார். ராம் और लक्ष्मण को लेकर விஸ்வாமித்ர வன்கையே, 2 பேரையும் அழைச்சிட்டு விஸ்வாமித்ரர் எங்க போறாரு, காட்டுக்கு போறார். யக்ஞக்கோ பிகட்னே கேலியே கை ராட்சசாயே, அங்க யாகம் நடத்துறாரு. யாகத்துக்கு பாதுகாவலா ராமரும் லக்ஷ்மணும் இருக்காங்க. அந்த யாகத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு, கெடுப்பதற்காக நிறைய ராட்சசர்கள் வராங்க. ராம் और लक्ष्मण ने उन राक्षसों को मार डाला. 2 பேரும் தன்னுடைய திறமையினால, வில் வித்தையினால அவர்களை கொல்கிறார்கள். விஸ்வாமித்ரகா யக்ஞ பூரா हुआ, அவருடைய யாகம் முழுவதும் நிறைவு பெற்றது. வே ராம் और लक्ष्मण की வீரத்தா से खुश हुए, அவங்க 2 பேரோட வீரத்தை, பிரேவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். उन्होंने उन दोनों को युद्ध की कई कलाएं सिखाई, அவங்க 2 பேருக்கும் தனக்கு தெரிந்த எல்லா போர்க்கலைகள், யுத்துக்கு கை கலைனா போர்ல மெனி டைப்ஸ் ஆஃப் கலைகள் இருக்கும், அதை வந்து எல்லாவற்றையுமே அவங்களுக்கு சொல்லித்தரார். சிக்காயி ரொம்ப சின்னது, ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி வேர்ட்ஸும் ரொம்ப ஈஸி. அதனால இதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 90% எக்ஸாமுக்கு இந்த எஸ்ஸே எதிர்பார்க்கப்படுகிறது. धन्यवाद. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப்